ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நசீம் ரெசிபி. இன்றைக்கி நான் உங்களுக்கு பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு சிம்பிள் மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு பொடி இட்லிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். நான் 12 இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க. வேக வச்சு இது மாதிரி கட் பண்ணி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறோம். 4 ஆனியன் எடுத்துருக்கேன், பெரிய சைஸில் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தனியா, 100 கிராம் எண்ணெய், கடுகு, இட்லி பொடி. நீங்கள் நல்லா ஆயில் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணோன்னே கடுகு, கருவேப்பிலை, லைட்டாக அந்த கடுகு நல்லா பொழிஞ்சோடனே நீங்கள் ஆனியன் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். லைட்டாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆனியன் ரோஸ்ட் ஆகும் லைட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆனியன் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனால் போதும், ஜாஸ்தி ஆகக்கூடாது. நம்ம இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த இட்லி கூட அந்த ஆனியன் வந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரோஸ்ட் ஆக்கிட்டால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இது கூட இட்லி பொடி சேர்த்துக்கலாம். நல்லா இட்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஆனியன் நல்லா வரணும், ஏன்னா ரொம்ப ரோஸ்ட் ஆக்கிட்டால் நல்லா இருக்காது. தனியாத்தூள் 3 ஸ்பூன், இட்லி பொடி 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா காரம் இட்லி பொடி நீங்கள் கம்மியாக போடுறீங்கன்னா நீங்கள் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பொடி அதுலேயே காரம் இருக்கும், அதனால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். இன்னும் போட்டுட்டு ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி லைட்டாக கொத்தமல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக வந்திருக்கு. நம்ம லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒற்றைக்கடலை தேங்காய் போட்டு ஒயிட் சட்னி பண்ணியிருக்கேன். இது கூட அது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை அது கூட சாப்பிட்லாம். ஓகேங்க, இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, என்னோடய இட்லி பொடி ரெசிபி நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.